Hello guys, welcome to my new lesson. So இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வாட் இஸ் ஏபிஐ, வாட் இஸ் சர்வர், ஹவு த இன்டர்நெட் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஒர்க்ஸ், அந்த மாதிரி பேசிக்லாம் வந்து தியரி பார்த்துருந்தோம். வாட் இஸ் ஜேசான். லெட் மீ அஷ்யூம் என்ன இதுக்கு இந்த லெசன் நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஜேசானா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ஏபிஐனா என்ன, சர்வர்னா என்ன, அந்த டயக்ராம், ஆண்ட்ராய்டு ஆப், வெப் சர்வீஸ், அண்ட் தென் சர்வரில் என்ன இருக்கும், டேட்டா பேஸ் இருக்கும், டேட்டா பேஸில் வந்து டேபிள் இருக்கும், டேபிளில் வந்து டேட்டா இருக்கும். இந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் ஆண்ட்ராய்டு ஆப் அண்ட் சர்வர் இஸ் ஹேப்பனிங் த்ரூ வெப் சர்வீஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் ஜேசான் அப்படின்னா, ஸோ வாட் இஸ் ஜேசன் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். அது வந்து ஒரு டேட்டா எக்ஸ்சேஞ்சிங் ஃபார்மேட், அவ்வளோதான். அந்த வெப் சர்வீஸ்க்கும் ஆண்ட்ராய்டு ஆப்புக்கும் இடையில ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது இல்லையா, டேட்டா வந்து பரிமாற்றம் நடக்குது இல்லையா, அதுக்கு ஒரு ஃபார்மேட்ல இருந்தால் தான் நம்மளால வந்து அந்த கம்யூனிகேஷன், அந்த டேட்டால அந்த ஒரு லேக்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும் இல்லையா, தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு, அதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டா எடுக்கணும் அப்படின்னா அது ஒரு ஃபார்மேட்ல இருக்கணும். அந்த ஃபார்மேட் தான் என்னது அப்படின்னா ஜேசான். ஓகே, ஸோ ஏபிஐ அப்படின்னா அது ஒரு யூஆர்எல். அதை வந்து நம்ம ப்ரௌசர்லையோ இல்லை அதை கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரிசல்ட் தரும் இந்த ஃபார்ம் ஆஃப் ஜேசான். ஓகே, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வெதர் ஏபிஐ வந்து நம்ம அந்த ஏபிஐ கிளிக் பண்ணி, ஐ மீன் அந்த ஏபிஐ கால் பண்ணோம் அப்படின்னா வெதர் டேட்டா வரும். அதை நம்ம ஜேசான் பாஸ் பண்ணி அதை வந்து டெக்ஸ்டுவலியோ இல்லை ரீசைக்கிள்லையோ இல்லை வேணால் ஷோ பண்ணலாம். அண்ட் தென் வாட் இஸ் சர்வர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது எப்படின்னா யூஆர்எல் அட்ரஸ் மூலியமா, அந்த யூஆர்எல் தான் ஏபிஐ. ஓகே, so that's all. I think these are the basics you should be aware of before going to this next step, this lesson. Let's get started. So என்ன பண்ண போறோம் அப்படின்னா, let me share the whiteboard again. சரி, என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஆப் பண்ணுவோம். as usual stick to content. ஒரே ஒரு டெக்ஸ்ட் வியூ, ஒரே ஒரு பட்டன். இந்த பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகணும், அது போய் இன்டர்நெட்ல அந்த ஒரு ஏபிஐ மூலயமா, ஒரு யூஆர்எல் மூலயமா என்ன பண்ணணும், அதுல இருந்து வர டேட்டாவை எடுத்து, ஓகே, நம்ம ஜேசான்ல வந்து ரெஸ்ட் ஏபிஐ எப்படி பட்டனை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம். அந்த பட்டனை கிளிக் பண்ணா அதை போய் இந்த ஏபிஐல இருந்து டேட்டாவை எடுத்து அதை வந்து நம்ம டெக்ஸ்டுவல் டிஸ்பிளே பண்ணணும். அதுதான் பார்க்க போறோம். சிம்பிள். பட்டனை கிளிக் பண்ண நெட்ல இருந்து டேட்டா எடுத்து டெக்ஸ்டுவல் டிஸ்பிளே பண்ண போகுது, அவ்வளவுதான். சிம்பிள். ஓகே, அதுக்கு நம்ம எந்த ஒரு யூஆர்எல் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, let me see what I have. Okay, I have it. Here it is. We are going to use this URL. சரியா, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா இதுதான் அந்த யூஆர்எல். இந்த யூஆர்எல்ல வந்து அப்படியே காப்பி பண்ணி, சும்மா நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் திரும்ப இன்னொரு டேப்ல பேஸ்ட் பண்றேன். Ctrl V, என்டர். we got it. ஸோ நமக்கு டேட்டா எந்த ஃபார்மேட்ல வருது அப்படின்னா ஜேசான் ஃபார்மேட்ல வருது. இந்த யூஆர்எல் வந்து என்ன வேணா இருக்கலாம். அது கொடுக்கறது யார் அப்படின்னா யூ வில் பி கிவன். அது வந்து டேட்டா பேஸ் அட்மின் இல்லை ஏபிஐ டீம், பேக் அண்ட் டீம் கொடுப்பாங்க. அது என்ன பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் சும்மா எப்படி எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு காட்டுறேன். ஜேசான் ஃபார்மேட்டர் ஆன்லைன். ஸோ அந்த டேட்டா எந்த ஃபார்மேட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரக்சர். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹோல் ஆப்ஜெக்ட் இருக்கு, ஜேசான் ஆப்ஜெக்ட் படிச்சிருக்கோம் இல்லையா. அடுத்து என்ன இருக்கு, ஒரு கீ இருக்கு, அதுக்குள்ள ஒரு வேல்யூ இருக்கு. என்னவா இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இப்போ அரேஞ்ச்மெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ வி வில் லேர்ன். இதுல இருந்து நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன எடுக்கலாம், ஃபர்ஸ்ட் இதை எடுப்போம். விட்ஜெட்ல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு ஜேசான் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, கர்லி பிரேஸ் மீன்ஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, இதுதான் கீ, இதுதான் வேல்யூ, இதுதான் கீ, இதுதான் வேல்யூ, இதுதான் கீ, இதுதான் வேல்யூ. சரியா, ஸோ இந்த கீயை வச்சு இந்த வேல்யூவை எடுப்போம். இந்த வேல்யூக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் இருக்கு. சரியா, ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே இதோட
கீயை வச்சு நம்ம வேல்யூ எடுத்து டெக்ஸ்டுவல் டிஸ்ப்ளே பண்ணலாம். ஹோல் எல்லாத்தையுமே டிஸ்ப்ளே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டூ தட். So in order to do that, I'm gonna need a Android Studio. Absolutely. Let's start a new project. Let's name it as internet-based example. Anything. வேணாம், நம்ம REST API வைப்போம். REST API example. Okay. எல்லாமே ஓகே. ஃபினிஷ். நம்ம as usual சொன்ன மாதிரி ஒரே ஒரு டெக்ஸ்ட், ஒரே ஒரு பட்டன். டெக்ஸ்டும் இருக்கு. I need to change the layout to linear இல்லையா? View, linear layout, again vertical. So UI is going to be only one text view and button. We have changed, அதாவது இங்கிலீஷ் அடிக்கடி வந்து ஆட்டோமேட்டிக்கா. ஸோ லீனியர் லேஅவுட் வந்து மாற்றியாச்சு. இப்போ ஒரு டெக்ஸ்ட் வியூ ஆட் பண்ணுவோம் அண்ட் தென் ஒரு பட்டன் ஆட் பண்ணுவோம். தட்ஸ் இட். ஓகே. ஸோ டெக்ஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சைஸ் ஒரு 32 ESP should be fine. கலர் மாற்றிக்கலாம். ஆஷ் பிளாக் கலர் வச்சுப்போம். இந்த கலர் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கு. பட்டன் வந்து என்ன பண்ண போறேன், கெட்டுன்னு வச்சுப்போம். கெட், அவ்வளோதான். அந்த நான் கிளிக் ஆட் பண்ணலாம். கெட் டேட்டா சம்திங். ஓகே. Okay, so this is the block that will be executed when you இப்போ இந்த இதுதான் வந்து பட்டனை கிளிக் பண்ணால் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம என்ன பண்ணால் டெக்ஸ்ட் வியூவை டிக்ளேர் அண்ட் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நெட்லேருந்து எப்படியோ டேட்டாவை எடுக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் யூசிங் REST API. ஓகே. டிவி இஸ் ஈக்குவல் டு ஃபைண்ட் வித் ஐடி. பை த டைம் உங்களுக்கு டேட்டா பைண்டிங் தெரிஞ்சதுன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். தெரியாதவங்க கவலைப்படாதீங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, when I click the button tv dot set text example something. ஓகே. ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், when I click the button இந்த எக்ஸாம்பிள்னு டிஸ்பிளே ஆகும். பட் அதுவும் பார்த்துடலாம், ஏன்னா நமக்கு let us avoid the confusions. ஸோ when I click run ரன் ஆக போகுது. So we got it. When I click the button, நம்ம என்ன கொடுக்குறோம், something example something display ஆகுது. ஓகே. ஸோ இதுக்கு பதிலாக என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா, இன்டர்நெட் அந்த URL என்ன டேட்டா இருக்கோ இது வந்து டிஸ்பிளே ஆகணும். நெட்ல இருந்து எடுத்துட்டு அது நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். இது அப்படியே டிஸ்பிளே பண்ணணும். அதுதான் பண்ண பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்டர்நெட் பேஸ் அப்ளிகேஷன் டாபிக், JSON, async task அண்ட் தென் இந்த வெப் சர்வீஸ் REST API மூலிமா பார்க்க போகிறோம். ஓகே. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ஒரு async task கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். So I'm going to create a inner class create பண்ண போறேன். So let's say public class. இப்படி பண்றது நம்ம ஷார்ட்கட்ல பண்ணலாம் as usual. நமக்கு தான் ஷார்ட்கட் இருக்கு Android Studio. ஸோ இந்த இங்கே டெக்ஸ்ட் இங்கே வராது. ஸோ கமெண்ட் பண்ணிட்டேன். ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்றேன். let's say async class, சும்மா ஒரு நேம் ay is equal to new okay, we got it. So இந்த disturbance ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம கிரியேட் பண்ணலாம். click on the error, create class. ஓகே. ஸோ இதை கேட்கும் எப்படி how you want the class. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்றோம்.
இது வந்து செப்பரேட்டா நம்ம கிரியேட் பண்ண வேணாம். நம்ம இன்னர் கிளாஸவே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ undo. ஓகே, I want inner class. Click on this, select inner class. ஓகே, கிளாஸ்க்குள்ள கிளாஸ். சூப்பர். ஸோ இதுதான் ஒரு கிளாஸ். இது என்ன வேணா நேம் இருக்கலாம். ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் அசைன் டாஸ்க். இதை வந்து அசைன் டாஸ்க்காக மாற்றணும். அசைன் டாஸ்க்னா அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க. இப்போ வந்து அசைன் டாஸ்க் வந்து யூஸ்ல இல்லை. அதனால பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ whenever you want to perform some operation in background, அதுக்கு நீங்கள் assign task யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ when you extend this with assign task, ஒரே ஒரு இம்ப்ளிமெண்ட் மெத்தட் பண்ணதுன்னா do in background ஒரு மெத்தட். ஓகே, தட்ஸ் இட், சிம்பிள். நம்ம ஆக்சுவல் ப்ராசஸ் நெட்லேருந்து டேட்டா வெட்ட ஒரு ப்ராசஸ் எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அசைன் டாஸ்க்குள்ள தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ரைட் நவ் இதுக்கு வந்து வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்துருச்சு அசைன் டாஸ்க்கு பதிலாக. பட் நம்ம இது சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம கான்செப்ட் கற்றுக்கணுங்கிறதுக்காக நம்ம இது அசைன் டாஸ்க் யூஸ் பண்ணலாம் ரைட் நவ். ஸோ நோ ப்ராப்ளம், தட்ஸ் இட். இப்போ அந்த அசைன் டாஸ்க்கை நான் கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணுவேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டாட் எக்ஸிக்யூட். அசைன் டாஸ்க் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் மெத்தட் மூலிமா தான் கால் பண்ண முடியும். தட்ஸ் இட். ஸோ ஃபார் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். பட்டனை கிளிக் பண்ண டெக்ஸ்ட்டில் வந்து சும்மா சம்திங் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே ஆகுது. அதை கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு அசைன் டாஸ்க் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் என்னோட மெயின் ஆக்டிவிட்டிக்குள்ள. தட்ஸ் ஆல் கைஸ். ஓகே, ஸோ இங்கே தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு பர்ஃபார்ம் த ஆப்ரேஷன். நெட்லேருந்து டேட்டா வெட்ட ஒரு வேலையை நான் பண்ண போகிறேன். லெட்ஸ் டூ திஸ். இதை நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். லெட்ஸ் டூ தட். இன்டர்நெட் பேஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம ஒரு செப்பரேட் கிளாஸில் பண்ணலாம். அந்த கிளாஸ் நான் எங்கே வச்சிருக்கேன் அப்படின்னா நம்மளோட ஜிட்டப்ல இருக்கு. ஜிட்டப் என்னோட ரெபோசிட்டரியில் இருக்கு. GitHub Android Manifest Codes. நீங்க கூகுள் பண்ணாலே வந்துடும் Android Manifest Codes அப்படின்ட்டு. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுதான் நினைக்கிறேன். எஸ், ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் கோட் லேட்டர். பட் ஆஸ் ஆஃப் நவ் அப்படியே இந்த கோடு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸ் டைம் வந்து ரகுன்னு இருக்கு. சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் நேம் வச்சிருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ we can choose some name. இதே ஐ திங்க் ஸோ we can have same name, otherwise we can have a different name. என்ன வைக்கலாம் அப்படின்னா anything. ஓகே, let's say anything வச்சிடலாம். சும்மா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் செப்பரேட் கிளாஸ். அந்த நம்ம பேக்கேஜ் நேம்குள்ள மெயின் ஆக்டிவிட்டி இருக்குது, இந்த கிளாஸ் இருக்குது. திஸ் இஸ் நாட் ஆக்டிவிட்டி, இது கிளாஸ் ஃபைல், ஜஸ்ட் ஒரு கிளாஸ். ஓகே, ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கோடிங் அப்படியே எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த இதில் ஆரம்பித்து செலக்ட் பண்ணுற பார்த்தா இதுலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து இந்த டேக்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஐ ஹவ் எனேபிள்டு இந்த இம்போர்ட், ஆட்டோ இம்போர்ட் எனேபிள் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் எனேபிள் பண்ணலை அப்படின்னா அதுவும் பண்ணிக்கோங்க. என்ன ஆட்டோ இம்போர்ட் அப்படின்னா ப்ரிஃபரன்சஸில் போய் சர்ச் பண்ணுங்கள் ஆட்டோ இம்போர்ட். இது வந்து மேக் ஷூர் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி இது எனேபிள். இது வந்து ஆல்வேஸில் இருக்கணும். இது வந்து செக் பண்ணியிருக்கணும். ரெண்டுமே செக் பண்ணியிருக்கணும். இதுவுமே செக் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். கொடுத்தீங்க அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆயிடுச்சு. பாருங்க, இது இம்போர்ட் ஆயிடுச்சு, இது இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தேவையில்லை. ஓகே, இதை அப்படியே வச்சுப்போம். க்ளோஸ், ஜஸ்ட் க்ளோஸ் இட். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் அட் த எண்ட். ஆசம். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த எனிதிங் கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். சம் ஏ இஸ் ஈக்குவல் டு நான் இந்த கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வைக்கிறேன் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஏதாவது டெக்னிக்கல் நேம் வச்சேன், இப்போ சர்வீஸ் ஹேண்ட்லர், இன்டர்நெட் சம்திங் நான் உங்களுக்கு டெக்னிக்கல் நேம் வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். அதுக்கு தான் சம்திங் சும்மா டிஃப்ரெண்ட் ஒரு ரேண்டமான நேம் வைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது வந்து யூசர் டிஃபைன்டு கிளாஸ் அப்படின்ட்டு. ஓகே, ஃபைன். ஸோ ஏ டாட்
அதுக்குள்ள ஏபிசின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த பர்ட்டிகுலர் கிளாஸ் எனிதிங்குள்ள ஒரு மெத்தட் இருக்கு. அதை நான் கால் பண்றேன். தட் இஸ் ரிசீவிங் என்னது? ஒரு ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங் என்னன்னா நம்ம URL கொடுக்கணும். URL எங்க இருக்கு? இதுதான் அந்த URL. Just copy the URL. இது வந்து இந்த URL மட்டும் மாறும் எப்போதுமே. ஓகே, பிகாஸ் பேஸ்ட் ஆன் வாட் யுவர் அப்ளிகேஷன், வாட் யுவர் பேக்எண்ட் டீம் இஸ் கிவிங், இட் வில் சேஞ்ச். தட்ஸ் இட். ஸோ இந்த URL தூக்கி அந்த மெத்தட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஸ்ட்ரிங் நான் குளோபலாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஐ எம் கோயிங் டு யூஸ் இட் இன் டிஃப்ரெண்ட் பிளேஸ். லெட்ஸ் சே எஸ். ஸோ எஸ் ஈக்குவல் டு அதில் வர ரிசல்ட்டை நான் என்ன பண்ண எஸ்ல சேவ் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அசைன் டாஸ்க்ல வந்து 2 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து டூ இன் பேக்ரவுண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் எக்ஸிக்யூட். ஜஸ்ட் டைப் POST போஸ்ட். தட்ஸ் இட். இதில் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல இருந்து வர ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா இந்த போஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் போயிடும். அசைன் டாஸ்க் நீங்க இம்ப்ளிமெண்ட் எக்ஸ்டென்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 3 மெத்தட் வந்து யூ கேன் ஆட். ஒன் இஸ் ப்ரீ எக்ஸிக்யூட், டூ இன் பேக்ரவுண்ட் அண்ட் தென் போஸ்ட் எக்ஸிக்யூட். ஓகே, ஸோ நான் ப்ரீ எக்ஸிக்யூட் தேவையில்லை. ஐ எம் ஜஸ்ட் யூசிங் டூ இன் பேக்ரவுண்ட் அண்ட் போஸ்ட் எக்ஸிக்யூட். தட்ஸ் இட். இந்த எஸ்ஸோட வேல்யூவை டெக்ஸ்ட் வியூல செட் பண்ண போறோம். டெக்ஸ்ட் வியூ வேரியபிள் என்னது? டிவி டாட் செட் டெக்ஸ்ட் அந்த வேல்யூ ஆஃப் எஸ். தட்ஸ் இட். இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அந்த யூஆர்எல் அந்த டேட்டா வந்து அப்படியே டெக்ஸ்ட் வியூல செட் ஆகணும். பட் இப்போ ஆகாது, ஏன்னா நான் இன்டர்நெட் பர்மிஷன் கொடுக்கவில்லை. தரலாமா? மேனிஃபெஸ்ட்ல அப்ளிகேஷன் டேக்கு முன்னாடி யூசர்ஸ் பர்மிஷன் இன்டர்நெட். We got it. Okay, சூப்பர். திரும்ப கூட டைப் பண்றேன். இங்க பாருங்க, க்ளோஸ் டேக் போட்டா மறுபடியும் அது வந்துடும். தட்ஸ் இட். ரன் பண்ணி பார்ப்போம். எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். So we have a text view declared and initialized. ஒரு string variable இருக்கு. பட்டன் லிசனர் இதுதான். பட்டனை கிளிக் பண்ணா ஜஸ்ட் அசைன் டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்றோம். அசைன் டாஸ்க்குள்ள ஜஸ்ட் இந்த ஏபிசின்ற மெத்தட் எங்க இருக்கு அப்படின்னா எனிதிங்கிற கிளாஸ்ல இருக்கு. அதுக்கு அந்த யூஆர்எல் நான் பாஸ் பண்றேன். அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுது, ஒரு ரிசல்ட் சம்திங் ரிசல்ட் பண்ணுது. அதை வந்து நான் டெக்ஸ்ட்ல செட் பண்றேன். லெட்ஸ் ரன் அண்ட் see the output. This should be working. That's it. All is well. I mean கோடிங் கரெக்டாக தான் இருக்கு. ஆமாம், இட்ஸ் ஒர்க்கிங். we got it. இதுதான் ரிசல்ட் இல்லையா? ஓகே கைஸ், இட்ஸ் ஒர்க்கிங். இது வந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா நம்ம இன்னும் ஃபார்மேட் பண்ணவே இல்லை, எதுவுமே பண்ணல. லெட்ஸ் டூ திஸ். இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரால் வியூக்குள்ள கூட போடலாம், பட் இட்ஸ் நாட் நீடட் ஹியர் ரைட் நவ். லெட்ஸ் குயிக்லி டூ இட். ஸ்க்ரால் இதுல இருந்து போட்டீங்கன்னா லீனியர் லேஅவுட் ஆட்டோமேட்டிக்கா வராது. ஸோ கோ டு டிசைன், காமன்ல ஸ்க்ரோல் வியூ. ஓகே, இந்த ஸ்க்ரால் வியூக்கு உள்ள delete and then add. ஸோ இதுக்கு எண்டுல போய் போடணும், அந்த லீனியர் லேஅவுட்குள்ள போய் ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ now இப்போ ஸ்க்ரோல் ஆகும், அவ்வளோதான் கைஸ், நத்திங் மச். ஸோ when I click it, it's scrolling. ஓகே, இதுதான் ரிசல்ட். ஸோ பேசிக்கலி முடிஞ்சு. இப்படிதான் வந்து நெட்ல இருந்து டேட்டாவை எடுத்து நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்ல யூஸ் பண்றோம். தட்ஸ் ஆல் கைஸ். ஓகே, ஸோ இதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு இப்போ நான் சொல்றேன். இந்த எனிதிங் கிளாஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். அந்த எனிதிங் கிளாஸ்க்குள்ள இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட் தான், ஸ்டேட்டிக் தான், எதுவுமே மாறாது. அதனால நீங்க அது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இப்போதைக்கு இல்லை. இஃப் யூ ஆர் பிகினர், ஜாவா தெரியாது, இப்போதான் கத்துட்டு இருக்கீங்க, அண்ட் தென் ஆண்ட்ராய்ட் ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கிறீங்க, ப்ரோக்ராமிங்லாம் தெரியாது, ரொம்ப ஒரு பேசிக்கா வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உள்ள போய் தெரிஞ்ச அவசியம் இல்லை. இந்த மெத்தடுக்கு எந்த யூஆர்எல் கொடுத்தாலும் அந்த ரிசல்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா உங்களுக்கு திரும்ப தரும், அவ்வளவுதான். அதை வந்து நம்ம டெக்ஸ்ட்ல டிஸ்பிளே பண்ணிட்டோம் இந்த போஸ்ட் எக்ஸிக்யூட்ல. தட்ஸ் இட், நத்திங் மச். பட் இஃப் யூ நோ சம் பேசிக்ஸ் இன் ஜாவா, தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ திஸ். எனிதிங் தெரியாத அப்படின்னா விட்டுருங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ எனிதிங் ஓப்பன் பண்றேன். எனிதிங்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இதுல வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு இனிஷியலா. ஓகே, அண்ட் தென் ஏபிசின்ற மெத்தட் இதுதான் நம்ம கால் பண்றோம் அங்கிருந்து. இது வந்து ஒரு ரிசீவிங் ஒன் ஸ்ட்ரிங் அதாவது யூஆர்எல் ரிசீவ் பண்ணுது இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை யூஆர்எல்லா கன்வெர்ட் பண்றோம்.
அண்ட் தென் அந்த யூஆர்எல்லை ஓப்பன் கனெக்ஷன் கொடுக்குறோம் யூசிங் HTTP URL. இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டு கிளாஸஸ் தான். என்ன மெத்தடுன்னு செட் பண்ணுறோம், கெட்டா போஸ்டா புட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெட் மெத்தட். ஓகே, ஃபைனலி இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகுது, நமக்கு டேட்டா வந்து இன்புட் ஸ்ட்ரீம்ட ஒரு ஃபார்மேட்டில் கிடைக்குது. பட் வாட் வி நீட் இஸ் ஸ்ட்ரிங் ஃபார்மேட். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெத்தடுக்கு இன்புட் ஸ்ட்ரீமை பாஸ் பண்ணுறோம். அந்த இன்புட் ஸ்ட்ரீம் வேரியபிள் ரிசல்ட்டை பாஸ் பண்ணுறோம். அது இங்கே பண்ணுது, இன்புட் ஸ்ட்ரீமை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி தருது. அவ்வளோதான். அதை வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இது வரைக்கும் போதும். இதுக்குள்ளே என்ன தேவை, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாவா கோட் தான். அந்த இன்புட் ஸ்ட்ரீமு பஃபர் ரீடெல்லாம் வரும். ரொம்ப சிம்பிள் தான். பட் யூ டோன்ட் நீட் இட் ரைட் நவ். தட்ஸ் அ கான்ஸ்டன்ட் கோட். டோன்ட் வரி அபவுட் தட். That's it. This is what happening here. So we have done it. Internet based application இவ்வளவுதான். ஓகே, ஒரு டேட்டா எடுக்க எதாவது ப்ரொசீஜர் அப்படின்னா ஒரு 1000 டேட்டாலும் சரி 10,000 100 எவ்வளோ எடுத்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஓகே, எடுக்கிறதுக்கு. லெட்ஸ் கோ ஃபர்தர். இப்போ ரிசல்ட் டேட்டா எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் கீ. இட்ஸ் ஹோல் ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் இந்த ஹோல் ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு JSON ஆப்ஜெக்ட்ல போடலாம். லெட்ஸ் டூ திஸ். ஒன் பை ஒன்னா பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு JSON ஆப்ஜெக்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். JSON ஆப்ஜெக்ட் இது ஒரு JB is equal to new JSON ஆப்ஜெக்ட். அதுக்குள்ள அந்த ஸ்ட்ரிங்கை தூக்கி போட்டா என்ன ஆயிரும், அந்த JSON ஃபார்மட், அந்த JSON ஃபார்மட் கன்வெர்ட் ஆகும் இந்த ஸ்ட்ரிங். ஓகே, இதை வந்து ட்ரை கேட்ச்குள்ள போட சொல்லி கேட்கும். லெட்ஸ் டூ திஸ். ஜஸ்ட் கிளிக் ஆன் த எரர், சரவுண்ட் வித் ட்ரை கேட்ச். தட்ஸ் இட், வி காட் இட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்ன இருக்கு, இப்போ இந்த ஹோல் ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு அந்த JB-க்குள்ள வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த கீயை வச்சு இந்த ஆப்ஜெக்ட் எடுக்கலாமா, அது எடுக்கலாம். அப்போ அதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தான் இல்லையா. ஸோ இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். JSON ஆப்ஜெக்ட் widget ஆப்ஜெக்ட், சும்மா அந்த பேரு is equal to அந்த ஹோல் ஆப்ஜெக்ட்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, get JSON ஆப்ஜெக்ட் with the key widget. That's it, we got it. என்ன சொல்றேன், ஹோல் ஆப்ஜெக்ட் வந்துருச்சு, JB-க்குள்ள இருக்கு. அதுக்குள்ள இந்த கீயை வச்சு இந்த ஆப்ஜெக்டை எடுத்து என்ன பண்ணிட்டேன், இந்த widget ஆப்ஜெக்ட்ல சேவ் பண்ணிட்டேன். தட்ஸ் இட். இப்போ இந்த W widget இதுல இருந்து என்ன இருக்கும் அப்படின்னா இது ஃபுல்லா அப்படியே இருக்கும், இது மட்டும் ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இது எடுக்கலாமா, சரி ஃபர்ஸ்ட் இது எடுப்போம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல widget ஆப்ஜெக்ட் டாட் கெட் ஸ்ட்ரிங் இது எடுப்போம். ஆன் வரும் டெக்ஸ்டுவல். ஓகே, டிபக் இந்த கீயோட வேல்யூ தானே கேட்கப்பாரு. இந்த ஆப்ஜெக்ட்ல இந்த கீழே ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அதை தான் கேட்டு அதை தூக்கி எஸ்ல சேவ் பண்ணி வச்சுப்போம். சரியா. ஸோ இப்போ என்ன எஸ்ல ஆன்னு வரும். லெட்ஸ் ரன் அண்ட் see it. சரிங்களா, ஆன். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், இந்த widget ஆப்ஜெக்ட்ல இருந்து விண்டோன்ற ஆப்ஜெக்ட் எடுக்கலாமா, லெட்ஸ் டூ திஸ். அதுக்கு widget ஆப்ஜெக்ட் இருந்து பிகாஸ் ரிட்டர்ன் டைப் வந்து ஆப்ஜெக்ட் JSON ஆப்ஜெக்ட் தான். ஸோ என்னன்னு வச்சுக்கிறேன், என்ன பார்ப்பாரு, விண்டோ ஆப்ஜெக்டா, விண்டோ ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு எதுல இருக்கு, widget ஆப்ஜெக்ட்ல கெட் JSON ஆப்ஜெக்ட் பேர் என்ன, விண்டோ. ஓகேவா, தட்ஸ் இட். இப்போ என்ன பண்ண போறேன், இப்போ வந்து we have this object now. இது ஃபுல்லா நம்மள்ட்ட இருக்கு. இதுல என்ன பண்ணலாம், என்ன எடுக்கலாம், டைட்டில் எடுக்கலாமா, டைட்டில் எடுப்போம். காப்பி பேஸ்ட் விண்டோ ஆப்ஜெக்ட்ல போயிட்டு என்ன எடு, டைட்டில போய் எடுப்பான்னு சொல்றேன். உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், பட் வீடியோ திரும்ப பாருங்க, நீங்க உங்க சிஸ்டம்ல கோடிங் பண்ணி பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். we got it, sample widget we got it. இப்படிதான்ப்பா இது, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா JSON parsing. ஓகே, awesome awesome, super.
அவ்வளவுதான். That's it, we got it. ஓகே, இதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படிதான் எடுக்கணும். JSON ஆப்ஜெக்ட் அந்த கீ யூ காட் த வேல்யூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணோம், ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்தோம், அதை வந்து டெக்ஸ்ட்ல டிஸ்பிளே பண்ணோம். அண்ட் தென் இதை மட்டும் நான் இதை கீயை வச்சு இந்த ஹோல் ஆப்ஜெக்ட் எடுத்தேன். அண்ட் தென் இந்த கீயை வச்சு இந்த வேல்யூ ஷோ பண்ணி காட்டினேன். அண்ட் தென் இந்த கீயை வச்சு இந்த ஆப்ஜெக்ட்ல இந்த வேல்யூ எடுத்து காட்டினேன். ஓகே, திஸ் இஸ் வாட் இன்டர்நெட் பேஸ்ட் அப்ளிகேஷன். டிஃப்ரெண்ட் யூஆர்எல், இந்த ஸ்ட்ரக்சர், இந்த அவுட்புட்டை பொறுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதை வந்து டிசைன் பண்ணுவீங்க, ஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்க. ஓகே, இதை வந்து நீங்கள் டெக்ஸ்ட்யூலையும் ஷோ பண்ணலாம், இந்த ரீசைக்கிளபிளையும் ஷோ பண்ணலாம், எதில் வேணாலும் ஷோ பண்ணலாம். ஸோ நான் ஏன் டெக்ஸ்ட்யூலை ஷோ பண்ணேன் அப்படின்னா ஸ்டிக் டு கண்டென்ட். தேவையில்லாமல் நம்ம ஒரு ரீசைக்கிளை ஷோ பண்ணோம்னா அதையும் வந்து டீச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த சென்ஸ் தெரியாதவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் இதை பேசிக்காக தனியாக கற்று அப்புறம் ரீசைக்கிள் கூட பண்ணலாம். ஓகே, ஃபைன். ஸோ இஃப் யூ வாண்ட் I can quickly integrate recycler view to this project. So I have the recycler view project last time நம்ம கிரியேட் பண்ணது. உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரீசைக்கிள் தெரியும் அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க. எங்க இருக்கு, இதுல பண்ணலையோ, இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see நியூ விண்டோ. ரீசைக்கிள் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், அடாப்டர் கிளாஸ் மட்டும்தான் விஷயம். அடாப்டர் கிளாஸ். ஓகே, நான் அப்படியே காப்பி பண்றேன். ரீசைக்கிள் வியூ தெரியாதவங்க விட்டுருங்க, இதுக்கு மேல வீடியோ பார்க்காதீங்க, இதை பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஜேசன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஐம் ஜஸ்ட் காப்பி பேஸ்டிங் த அடாப்டர் ஃபர்ஸ்ட். அது மட்டும் இருந்தால் போதும். நம்ம ரீசைக்கிள் வியூ இஸ் நாட் அ பிக் டீல். ஓகே, ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது, நிறைய எரர்லாம் காட்டுது இல்லையா. ஏன் அப்படின்னா நம்ம இது பண்ண சரியாயிரும், பேக்கேஜ் நேம் வந்து தப்பா இருக்கு, அதனால தான் எரர் காட்டுது. ஸோ நம்ம இந்த பேக்கேஜ் எடுத்து வந்து இங்கே போட்டுருங்க, பிரச்சனை முடிஞ்சது. ஓகே, ஓகே, சால்வ் ஆயிடும், ரன் பண்ண சால்வ் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னா இந்த லேஅவுட் ஃபைல் இல்லைன்னு சொல்லுது, எடுத்து ஆட் பண்ணலாமா. வாங்க காப்பி பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணுங்க. பொறுமையா பாருங்க வீடியோ, திரும்ப புரியல இன்னொரு வாட்டி பாருங்க, புரியும். ரொம்ப சிம்பிளா சொல்லிருக்கேன், எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராலாம் கஷ்டமான விஷயம் எதுவுமே சொல்லலை. தட்ஸ் இட். ஸோ அடாப்டர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் கைஸ், வேற ஒன்றும் பண்ணல. ஓகே, ஸோ ஐ திங்க் இது போயிடும், ரன் பண்ண யாராவது போயிடும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. ஓகே ஓகே, கரெக்ட் தான், பேக்கேஜ் நேம் இதுதான். சரியாயிரும், ரன் பண்ணால் சரியாயிரும். எதுக்கு ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, சம்டைம்ஸ் ஓகே, நான் வெளியே தூக்கி போட்டிருக்கேன், அதான் பிரச்சனை ஆச்சு. இந்த பேக்கேஜுக்குள்ள ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிளில் தூக்கி போட்டேன், அதை தூக்கி, தட் வாஸ் தி இஷ்யூ. பேஸ்ட் பண்ண இடம் தப்பா பண்ணேன் பாருங்க, கரெக்டாக இதுக்குள்ள வரணும், இந்த பேக்கேஜுக்குள்ள வரணும். ஸோ தட் வாஸ் தி இஷ்யூ, நவ் இட்ஸ் சால்வ்ட். ஸோ நோ எரர். என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் வியூ எடுத்துட்டு, சரி டெக்ஸ்ட் வியூ இருக்கட்டும், நம்ம தான் ஸ்க்ரால் வியூ போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு ரீசைக்கிள் வியூ ஆட் பண்ணுவோம். ஓகே, ரீசைக்கிள் வியூ தெரியாது அப்படின்னா வீடியோ ஸ்டாப் பண்ணிருங்க, ஏன்னா இது நெட் பேஸ்ட் அப்ளிகேஷன் மறந்துடும், கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ ஐ ஹவ் ஆடட் ஒன் வித் வந்து மேட்ச் பேரண்ட் wrap content, ஒரு ஐடி போட்டுப்போம், ஆர்இனே வச்சுப்போம், ஏன்னா நம்ம பழைய கோடிங்ல ஆர்இ தான் இருக்கு. ஓகே, தட்ஸ் இட், we have got one recycler view. ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம், let's get the coding of that one. ஸோ வழக்கம் போல எல்லாத்தையுமே ரெடி பண்றோம். காப்பி and paste it here. Okay, and then initialize பண்ணலாமே, we can do initialization. re equals find view by id r dot id dot
ரீசைக்கிள் நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. அண்ட் தென் அரே லிஸ்டையும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிப்போம். டிக்ளேர் பண்ணியாச்சு, இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அரே லிஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம், லாஸ்ட் டைம் வந்து மேனுவலா டேட்டா ஆட் பண்ணோம் இல்லையா, அதை இங்க பண்ண போறது இல்ல. டேட்டா நம்மகிட்ட இருக்கு. ஓகே, வி ஆர் கோயிங் டு யூட்டிலைஸ் இட். ரீசைக்கிள் டிக்ளேர் பண்ணியாச்சு, அடாப்டர் ஓகே, சூப்பர். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மகிட்ட ரிசல்ட் எந்த ஃபார்மேட்ல இருக்கு, இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஓகே, யோசிப்போம். லாஜிக் என்ன, எதை டிஸ்பிளே பண்ணலாம்னு யோசிக்கிறேன். இங்க அரேவே இல்லை, அதனால நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையுமே எடுத்து டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, டைட்டில், நேம், வித் அண்ட் ஹைட் பண்ணலாமா. We can do. Okay, let's do it. So டைட்டில் இருக்கு, நேம் இருக்கு, வித் ஹைட் அதை பண்ணலாம். இங்க ரீசனுக்கு வேலையே இல்லை. இந்த யூஆர்எல் பொறுத்த வரைக்கும் அரேவே கிடையாது. பட் எனிவேஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி டிஸ்பிளே பண்ணலாம். லெட்ஸ் டூ லைக் திஸ். எஸ் கமா S1 கமா S2 கமா S3. ஓகே, 1 2 3 1 2 3 ரைட். எஸ். ஸோ இது என்னன்னு மாத்தணும், நேம். ஸோ லென்த்தி வீடியோவாக இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன், பட் ஈஸியாக தான் இருக்கு இல்லையா. ஸோ இது மூணு என்ன பண்ண போகிறோம், அரே லிஸ்ட்ல ஆட் பண்ண போகிறோம். அரே லிஸ்ட் டாட் ஆட் எஸ் 1 2 3. ஓகே, அரே லிஸ்ட் இஸ் ரெடி. இந்த போஸ்ட் இஸ்யூல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டேட்டாவை தூக்கி ரீசைக்கிள் வியூல ஆட் பண்ண போறோம். தட்ஸ் இட். இந்த ரெண்டு, தட்ஸ் இட். டேட்டா என்ன நம்ம அது வந்து எடுத்தாச்சு. தட்ஸ் வை திஸ் லைன்ஸ். We got it. Class name is main activity. ரன் பண்ணலாமா. We got it. We got it. இது எல்லாமே காட்டுது, ரீசைக்கிள் வியூல காட்டுது. பிகாஸ் கிரிட் லேஅவுட்ல இருக்கு, அதை லீனியரா மாத்திரலாம். ஏன் கிரிட் போட்டிருக்கேன், இப்போ ரன் பண்ணா உங்களுக்கு அந்த லிஸ்ட் மாதிரி காட்டும். That's it. We got it. We got it. இதான் ரீசைக்கிள் வியூ. We got it. That's all guys. This is internet based application. Different URL try பண்ணி பாருங்க. அதான் உங்க டாஸ்க் ஃபார் திஸ் லெசன். இந்த REST API கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரெட்ரோஃபிட் கத்துக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். That is why we are learning this. Let me know if you have any doubt. இந்த கீழே ஷேர் பண்ணுங்க. Thank you. Bye bye. Happy learning.